ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல ப்ராபபிலிட்டி அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அதுல ப்ராப்ளம்ஸ் வந்து என்ன மாதிரி வரும், இதோட இம்பார்ட்டன்ட் டெஃபினேஷன்ஸ், இம்பார்ட்டன்ட் பாராமீட்டர்ஸ் என்ன, ப்ராப்ளம்ஸ் வந்து எப்படி நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கிறது, அந்த மெத்தட் ஆஃப் சால்விங் அது எல்லாமே நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வி ஸ்டார்ட் வித் த டெஃபினேஷன் ஆஃப் ப்ராபபிலிட்டி. ஸோ ப்ராபபிலிட்டி வந்து நம்ம எதுக்காக போறோம் அப்படின்னா, ஃபார் ரேண்டம் சிக்னல்ஸ், ரேண்டம் கைண்ட் ஆஃப் ஒரு எக்ஸ்பெரிமெண்டோட அவுட்கம் நமக்கு வந்து டிஃபைன் பண்ண முடியாது. சேம் டைம் அதோட பாசிபிள் அவுட்கம் நமக்கு தெரியும். ஸோ பாசிபிள் அவுட்கம் நமக்கு தெரியுது, பட் எக்ஸாக்ட் அவுட்கம் இதுதான் நமக்கு தெரியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கிற எக்ஸ்பெரிமெண்ட்ஸுக்கு ப்ராபபிலிட்டி யூஸ் பண்ணி அதோட பாசிபிள் அவுட்கமோட வேல்யூ என்ன அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஸோ அதுதான் பேசிக்கா ப்ராபபிலிட்டி. ஸோ ப்ராபபிலிட்டி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரேண்டம் சிக்னலுக்காக நம்ம டிஃபைன் பண்றது. ஸோ இதுல வந்து ஈவெண்ட் சம் இம்பார்ட்டன்ட் பேராமீட்டர்ஸ் இருக்குது. ஸோ before this one, these are all very important definition in probability: experiment, outcome, event, sample space and also set. இது எல்லாமே வந்து important definitions. So first experiment அப்படிங்கிறது, it's a pre-planned process. That is, if you want to toss a coin, okay, and rolling a die, likewise அதுதான் வந்து எக்ஸ்பெரிமெண்ட். எது உங்களுக்கு வந்து ப்ரீ டிஃபைனா ப்ராசஸ் பண்ணி வச்சிருக்கிறீங்க, பட் அதோட பாசிபிள் அவுட்கம் மட்டும் தான் நமக்கு தெரியும், டிஃபைன்ட் அவுட்கம் நமக்கு என்னன்னு தெரியாது. ஸோ இதுதான் எக்ஸ்பெரிமெண்ட். இதோட ரிசல்ட், பாசிபிள் ரிசல்ட் வந்து அவுட்கம். ஓகே, ஸோ அந்த எக்ஸ்பெரிமெண்ட்லயே நம்ம வந்து சம் கண்டிஷன்ஸ் கொடுக்குறோம். நமக்கு வந்து காயின் டாஸ் பண்ணும்போது ஹெட் கிடைச்சாதான் நான் வின் பண்றேன், டெய்ல் கிடைச்சதானா நான் வின் பண்றேன், அந்த மாதிரி கண்டிஷன் கொடுக்கும்போது வந்து அந்த கண்டிஷன்ஸ் தான் வந்து ஈவெண்ட்னு சொல்றோம். ஓகே, தென் சாம்பிள் ஸ்பேஸ்ங்கிறது வந்து சாம்பிள் ஸ்பேஸ்க்கும் செட்டும் வந்து சம்வாட் சிமிலர் தான். இது வந்து இட் கண்டெய்ன்ஸ் ஆல் பாசிபிள் அவுட்கம்ஸ். இப்போ டாஸிங் காயின்னா ஹெட்டும் டெய்ல் இதுதான் வந்து அதோட பாசிபிள் அவுட்கம். அதுல எது கிடைக்குங்கிறது நமக்கு தெரியாது, பட் இதுதான் அதோட பாசிபிள் அவுட்கம். ஸோ சாம்பிள் ஸ்பேஸ் இட் ஹோல்ட்ஸ் இட் ஆல் பாசிபிள் அவுட்கம்ஸ். ஓகே, செட் ஆல்சோ சிமிலர் டு சாம்பிள் ஸ்பேஸ். அந்த நம்ம இன்சைட் அந்த சாம்பிள் ஸ்பேஸ்க்கு உள்ள நம்ம டிஃபைன் பண்றோம்ல, அதுல இருக்கிற எலமெண்ட்ஸ், சாம்பிள் ஸ்பேஸ் ஹேவிங் சம் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ். ஸோ செட் ஆஃப் எலமெண்ட்ஸ், அதை தான் நம்ம வந்து செட் அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்றோம். ஓகே, ஸோ இதெல்லாம் பேசிக் கான்செப்ட். ஸோ அதை வச்சுட்டு நம்ம இப்போ இதுல வந்து டிஃபைன் பண்ணலாம், எது எக்ஸ்பெரிமெண்ட், எது அவுட்கம், எது ஈவெண்ட், எது சாம்பிள் ஸ்பேஸ்னு. ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம ரோலிங் 6-sided டை, அதுதான் நம்மளோட எக்ஸ்பெரிமெண்ட் இங்க. தென் அவுட்கம் வந்து இது வந்து 6-sided டைங்கிறதுனால 1 2 3 4 5 6 இந்த வேல்யூஸ் எதுல ஏதாவது ஒன்று நமக்கு அவுட்கமா கிடைக்கலாம். ஸோ ஈவெண்ட் வந்து நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம். ஓகே, ஈவன் நம்பர் கிடைச்சதுன்னா நான் வின் பண்ண போறேன், ஆட் நம்பர் கிடைக்கிறச்சு நான் வின் பண்ண போறேன், இல்லைன்னா சம் ஆஃப் இதுல சம் சொல்ல முடியும், ஒன்லி ஒன் டை. ஸோ ஈவன் நம்பர்ஸ் வந்ததுன்னா நான் வந்து வின் பண்றேன், ஆட் நம்பர், அந்த மாதிரி டிஃபைன் பண்ற கண்டிஷன்ஸ் வந்து ஈவெண்ட். ஸோ சாம்பிள் ஸ்பேஸ்ங்கிறது வந்து இங்க பாசிபிள் நம்பர் ஆஃப் அவுட்கம்ஸ். இங்க வந்து பாசிபிள் அவுட்கம்ஸ் வந்து 1 2 3 4 5 6 இதுல ஏதாவது ஒண்ணுதான் நமக்கு அவுட்புட்டா வரப்போகுது. ஸோ சாம்பிள் ஸ்பேஸ் வந்து 1, 2, 3, 4, 5, 6. ஓகே, ஸோ இந்த இன்சைட் இந்த சாம்பிள் ஸ்பேஸ் உள்ள இந்த பிராக்கெட்குள்ள நம்ம ரெப்ரசென்ட் பண்றதெல்லாம் எலமெண்ட்ஸ் சொல்லுவோம். எலமெண்ட்ஸ் ஒரு ஆப்ஜெக்ட் இல்லைன்னா கிளாஸ், எதுனாலுமே வந்து சேம் தான். ஸோ அந்த குரூப் ஆஃப் எலமெண்ட்ஸ் அதுதான் நம்ம செட்னு சொல்றோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து செட் இஸ் நத்திங் பட், நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி செட் இஸ் நத்திங் பட் கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட். அண்ட் மோர் ஓவர் நம்ம அந்த எலமெண்ட்ஸ் வந்து எல்லாமே இதுல தான் ஸ்மால் லெட்டர்ஸ்ல தான் ரெப்ரசென்ட் பண்ணுவோம். இன்சைட் அந்த எலமெண்ட்ஸ் வந்து ஸ்மால் லெட்டர்ல ரெப்ரசென்ட் பண்ணுவோம், அந்த செட் அதை வந்து நம்ம கேபிட்டல் லெட்டர்ல ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஓகே, அண்ட் திஸ் இஸ் அ நோட்டேஷன் ஆஃப் யுவர் செட். இஃப் திஸ் எலமெண்ட் ஏ இஸ் எலமெண்ட் ஆஃப் த செட் ஏ, இந்த நோட்டேஷன்ஸ் தான் நம்ம ரெப்ரசென்ட் பண்றதுக்கு யூஸ் பண்றோம். A is not element of A means this is a method. Okay, the next one is type of set. இதுல type of set வந்து last two வந்து it's a combined. Okay, actually maximum 3 is important: countable, uncountable, empty or null set. அதுல இருந்து நம்ம இன்னும் ரெண்டு செட் டிஃபைன் பண்ணிக்கலாம், finite or infinite. So totally 5 types we have: countable, uncountable, empty or null set, finite set and infinite set. So countable ங்கிறது nothing but number of elements are countable. So ஒரு செட்ல இருக்கிற எலிமெண்ட்ஸ் வந்து நம்ம கவுண்ட் பண்ணிக்கலாம். Then uncountable வந்து we cannot predict the next value. Okay, the range is there 1.1 to 0.7.
ஸோ 0.1 to 0.7 நம்ம நெக்ஸ்ட் 0.1ல இருந்து நெக்ஸ்ட் வேல்யூ வந்து 0.1.1 1.01. ஓகே, ஸோ வி கேனாட் கவுண்ட் ஆல் தோஸ் வேல்யூஸ். ஸோ இந்த மாதிரி கேட்டகரியில வருது. பேசிக்கா இந்த ரேஞ்ச்ல வர்றது எல்லாமே வந்து அன்கவுண்டபிள் செட்டா தான் இருக்கும். இந்த நல் செட்டுங்கிறது வந்து the set having no elements. No elements, empty. That is represented by null set. The symbol for null set is this one. Okay. And finite set on the countable. And the elements வந்து countable இருக்கணும். That is countable means finite இருக்கணும். And the values வந்து ஒரு பாயிண்ட்ல வந்து terminate ஆயிரும். It may be 0. Null set கூட இருக்கலாம். Okay, the values are terminated. Infinite setங்கிறது வந்து uncountable, that kind of category, and also the countable values, but it continues until infinite. Okay, so that kind of set வந்து இந்த category infinite set கீழ நமக்கு வருது. So இத வச்சிட்டு நீங்க try பண்ணி பாருங்க. Identify the set listed below. Okay, A is 1, 3, 5, 7. So நம்ம ஈஸியா சொல்லலாம். This one is countable and finite. The next one is countable. You can count. You can predict the next value. After 3, you can say there is 4. But the values are infinite. So this one is countable but infinite. Next one is range. நம்ம சட்டன் சொல்லலாம். It is uncountable and infinite. Okay, the next one is only one value we have, 0.0. This is not a null set. You have only one element. Okay, so இது வந்து countable and finite. The next also countable and finite. Then this one is uncountable and infinite. Okay, so next வந்து subset. Subsetங்கிறது nothing but ரெண்டு செட் இருக்கும்போது ஒரு செட்டோட வேல்யூ வந்து இன்னொரு செட்டோட இருந்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1, 2, இதோட எக்ஸாம்பிள் நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். So for example, rolling a die. இது வந்து sample space yes. Okay, இது வந்து உங்களோட possible outcomes. இதுல வந்து odd number வந்ததுன்னா ஒரு ஈவன் டிஃபைன் பண்றாங்க. ஈவன் நம்பருக்கு okay less than 4, less than 5, அதுக்கு வந்து ஒரு ஈவன் டிஃபைன் பண்றாங்க. So இந்த ரெண்டு ஈவென்ட்டோட எலிமெண்ட்ஸுமே it's a subset of this sample space yes. Okay, so you can say A and B are subset of yes. Okay, then equality and different. And these all are very important. In the topics la the problem expect panala. Equality and difference, union and intersection, and complement, very very important. So equal na nothing but ரெண்டு செட் இருக்குது. ரெண்டு செட்டோட எலிமெண்ட்ஸும் வந்து ஈக்குவலா இருக்குது. So A is equal to B. And differenceங்கிறது வந்து என்னன்னா A ஒரு செட், B ஒரு செட்ங்கிறச்ச A minus B அப்படி வந்ததுன்னா B ல இருக்கிற எலிமெண்ட்ஸ் it does not appear on A. Okay, so A ல ஒரு number of set elements இருக்குது, B லயும் ஒரு values இருக்கு, ஒரு number of sets இருக்குது. So B ல இருக்கிற values ஆனா அது A ல இருக்க கூடாது. அந்த மாதிரி values செப்பரேட் பண்ணி எடுக்கிறது தான் வந்து A minus B. Similarly B minus Aங்கிறச்ச வந்து A ல இருக்கிற values B ல appear ஆகாத இருக்கணும். அந்த மாதிரி values வந்து நம்ம செப்பரேட் பண்ணி எடுக்கணும். Okay, so அதுதான். So elements of A are not present in B. ஓகே, ஸோ ஏல இருக்கிற எலிமெண்ட்ஸ் பில இருக்கக்கூடாது. அந்த மாதிரி காமன் இல்லாத எலிமெண்ட்ஸ் நம்ம வந்து எடுத்து எழுதுறது தான் வந்து டிஃபரன்ஸ். தென் யூனியன் போனீங்கன்னா இட்ஸ் அ கன்கார்டினேஷன் ஆஃப் டூ எலிமெண்ட்ஸ் ஆஃப் கன்கார்டினேஷன் ஆஃப் டூ செட்ஸ் எலிமெண்ட். ரெண்டு செட் இருக்குது, அதுல இருக்கிற எலிமெண்ட்ஸ் வந்து கன்கார்டினேட் பண்ணி, நாட் சம், கன்கார்டினேட் பண்ணி நம்ம வந்து எழுதுறோம், அது யூனியன். இன்டர்செக்ஷனுங்கிறது வந்து காமன் எலிமெண்ட்ஸ், ரெண்டு செட்ல இருக்கிற காமன் எலிமெண்ட்ஸை மட்டும் எடுத்து எழுதுறது வந்து இன்டர்செக்ஷன். அண்ட் காம்ப்ளிமெண்ட்ங்கிறது வந்து ஒரு செட் இருக்குது, அதோட காம்ப்ளிமெண்ட் போறச்ச வந்து சாம்பிள் ஸ்பேஸ்ல இருந்து, தட் இஸ் டிஃபரன்ஸ் ஹியர். ஓகே, சாம்பிள் ஸ்பேஸ்ல ஏல இருக்கிற வேல்யூ, சாம்பிள் ஸ்பேஸ்ல இருக்கிற வேல்யூ ஏல இருக்கக்கூடாது. அந்த மாதிரி இருக்கிற வேல்யூஸை மட்டும் எடுத்து எழுதிங்கன்னா யூ கேன் கெட் த காம்ப்ளிமெண்ட் ஆஃப் ஏ. ஓகே, அண்ட் ஒன் மோர் திங் இஸ் ஆல்சோ தட், அது வந்து ப்ராபபிலிட்டியில வரும். தட் இஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ பார், தட் இஸ் ஈக்குவல் டு 1 minus ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ. ஓகே, ஸோ இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஈக்குவாலிட்டி, டிஃபரன்ஸ், யூனியன், இன்டர்செக்ஷன் அண்ட் காம்ப்ளிமெண்ட். ஓகே, ஸோ இதை வச்சு நான் இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணி பாருங்க. A universal set is given as 2, 4, 6, 8, 10, 12. Okay, define two subset as A is equal to 2, 4, 10, B is equal to 4, 6, 8, 10. So determine the following. First one is complement of A. Okay, so complement of A நம்ம எப்படி ஃபைண்ட் பண்ணணும்? A ல இருக்கிற வேல்யூஸ் ஆனா S ல வந்து
appear ஆகாம இருக்கணும் அந்த மாதிரி values. So 2 இருக்குது, 4 இருக்குது, 10 இருக்குது. So remaining values 6, 8, 12. அதுதான் வந்து Sல இருக்கிற values Aல இல்லாத value. That is a complement of A. So answer for first one is complement of A. This one is complement of A. That is 6, 8, 12. Okay, then similarly A minus B. That is Aல இருக்கிற elements. So இது வந்து A, இது வந்து B. ஓகே, ஸோ ஏல இருக்கிற எலமெண்ட் பில இருக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 மட்டும் தான். ஏல இருக்கிற எலமெண்ட் பில இருக்கக்கூடாது. ஸோ 2 மட்டும் தான் நம்மளோட ஆன்சர். ஸோ ஏ மைனஸ் பி இஸ் 2. சிமிலர்லி பி மைனஸ் ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்க 4, 10 இருக்குது அண்ட் 6, 8 இல்லை. ஸோ பி மைனஸ் ஏங்கிறது வந்து 6, 8. ஓகே, தென் சிமிலர்லி ஏ யூனியன் பிங்கிறது வந்து கன்கார்டினேஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ். ஓகே, ஸோ ரிப்பீட் பண்ணக்கூடாது. இருக்கிற எலமெண்ட்ஸ் வந்து கன்கார்டினேட் பண்ணுங்க. இங்கேயும் 4 இருக்கு, பிலேயும் 4 இருக்கு. ஸோ ஒரு 1 டைம் 4 நம்ம எழுதணும்னா போதும். ஸோ ஆன்சர் வந்து 2, 4, 6, 8, 10. ஓகே, ஸோ ஆன்சர் ஃபார் சி இஸ் 2, 4, 6, 8, 10. தென் சிமிலர்லி ஏ இன்டர்செக்ஷன் பி. ஓகே, ஏ இன்டர்செக்ஷன் பின்னா காமன் எலமெண்ட்ஸ். ஸோ ஏ இன்டர்செக்ஷன் பி இதுல இருக்கிற காமன் எலமெண்ட்ஸ் வந்து 4 and 10. So D யோட ஆன்சர் வந்து 4, 10. The next one is A bar intersection B. Okay, நம்ம ஆல்ரெடி A bar ஃபைண்ட் பண்ணியிருக்கிறோம். That is 6, 8, 12. Then B ஆல்ரெடி நமக்கு தெரியும் 4, 6, 8, 10. So இந்த ரெண்டுல இருக்கிற காமன் எலிமெண்ட்ஸ் வந்து 6 and 8. Okay, so answer for E is 6 and 8. And remaining topics next videoல பார்க்கலாம்.